அந்த ஒரு நிர்வாகத்தை நாங்கள் தெரிந்த பின்னர் அது ஓடத் தொடங்குகிற பொழுதே பின்னாலே இருந்து இழுத்து விழுத்துதல், கட்டை போட்டு தடைக்கு விழுத்தல் என்ற மனப்பாங்கை நீங்கள் அறவே உங்களுடைய மனதில் இருந்து தூக்கி எறியுங்கள். இன்றைக்கு பல இடங்களிலே இதுதான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. கடந்த பிரதேச சபை கூடிய பொழுது நான் ஒரு வட்டாரத்தினுடைய உறுப்பினராக இருந்தேன். அப்பொழுது தவிசாளர் ஒருவரை நாங்கள் ஏகமனதாக தெரிவு செய்து அந்த நாளில் இருந்து அந்த தவிசாளரை எங்களுடைய பிரதேச சபையினுடைய உச்சக்கட்ட வளர்ச்சிக்கு என்ன செய்யலாம் என்கின்ற சிந்தனைகளை என்னிடம் இருந்தது. அவரோடு ஒத்துப்போக வேண்டும், அவரை நாங்கள் ஊக்கப்படுத்த வேண்டும், அவரை வைத்துக் கொண்டு இந்த மானிப்பாயினுடைய வடிவங்களை மாற்ற வேண்டும் என்று பல ஆலோசனைகளை இரவு பகலாக அவரோடு சேர்ந்து நான் இயங்கினேன். அது என்னிடம் இருக்கிற ஒரு பழக்கம். அதுதான் என்னென்றால், ஒரு நிர்வாகம் இருக்குமாக இருந்தால் அந்த நிர்வாகத்தை நாங்கள் வளர்த்தெடுக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு, அது தார்மீக கடமை. அதனாலோ என்னமோ தெரியாது, இந்த ஆண்டு காலம் என்னை தவிசாளராக கொண்டு போய் அந்த கடமையிலே இருத்தி இருக்கிறது. ஆகவேதான் நான் சொல்லுகிறேன், யாரும் யாரையும் பார்த்து எரிச்சல் படாதீர்கள், பொறுமைப்படாதீர்கள். இன்றைக்கு ஒரு நிர்வாகம் நல்லதை செய்கிறது என்றால் முடிந்தவரை நாங்கள் ஒத்துழைப்போம். மறுகட்டமாக நாங்கள் நல்லதை நினைத்து செய்கின்ற பொழுது நாங்கள் திரும்பி அந்த நிர்வாகத்துக்குள்ளே வருவோம். இதுதான் காலத்தினுடைய சுழற்சி. ஆகவே இதை நாங்கள் நிச்சயமாக கலந்து கொள்ள வேண்டும். ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எல்லோரும் அவதானம் நிதானமாக இருங்கள். தயவு செய்து ஒரு சன சமூக நிலையத்தை எந்த அரசியல் கட்சிகளுக்குள்ளும் கொண்டு போய் அடகு வைத்து தொலைத்து விடாதீர்கள். இது காலங்காலமாக இதுதான் நடக்கிறது. ஒவ்வொரு முறையும் ஆட்சிக்கு வருகின்ற ஆளும் கட்சி அரசியல் ஒவ்வொரு சமூக அமைப்புகளையும் தங்களுடைய கைப்புள்ளைகளாக மாற்றி அந்த சனசமூக நிலையங்களை, அந்த சமூக நிறுவனங்களை ஒரு அரசியல் முத்திரைகளை குத்திவிடும். அதற்கு பின்னாலே அந்த சமூகத்துக்கு செய்யக்கூடிய பலரும் அதற்குள்ளே போவதற்கு தயங்குகிறார்கள். இன்றைக்கும் இதே நிலைமைதான் இந்த யாழ்ப்பாண மண்ணிலே நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல் சொல்லுகிறார்கள், நாங்கள் மாறினவர்கள், நாங்கள் மாறியவர்கள் என்று சொல்லுகிறார்கள். வெறுமனவே மாற்றம் என்பது வார்த்தைகளில் வருவது கிடையாது. ஆகவே கடந்த நடைமுறைகளில் இருந்து இப்பொழுது நடக்கக்கூடிய நடைமுறைகள் முற்றிலும் வேறுபட்டதாக இருக்க வேண்டும். எந்த மாற்றங்களும் இல்லை. இன்றைக்கும் அதே நிலையிலே தான் இருக்கிறது. இன்றைக்கும் சனசமூக நிலையங்கள், சமூக அபிவிருத்தி நிறுவனங்களை இன்றைக்கும் தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தங்களுடைய கைப்பிள்ளையாக மாற்றி அந்த சனசமூக நிலையம் தங்களுடைய சனசமூக நிலையமாக உரிமை கோருகின்ற ஒரு துர்ப்பாக்கிய நிலைமை இருக்கிறது. தயவு செய்து மகா சனசமூக நிலையத்தினுடைய அன்பர்களை நான் பார்த்து கேட்பது, நீங்கள் எந்த கட்டத்திலும் எந்த நிலையிலும் எந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய கைப்பிள்ளைகளாக மாறாதீர்கள். அவர்களுக்குள்ளே இந்த நிறுவனத்தை கொண்டு போய் அடகு வைத்து விடாதீர்கள். ஏனென்றால் இந்த கிராமத்திற்கு செய்ய வேண்டிய அபிவிருத்திகள் ஏராளமாக இருக்கிறது, தேவைகள் நிறைய இருக்கிறது. ஆகவே உங்களுடைய உறுப்பினர்கள், பிரதேச சபை உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், மிக இளமையானவர்கள், எந்த ஒரு விடயத்தையும் ஆழமாக சிந்தித்து பேசுபவர்கள், எப்பொழுதுமே நல்லது நடக்க வேண்டும் என்ற எண்ணப்பாங்கு உடையவர்கள். அவர்களுடைய கரங்களை நீங்கள் பலப்படுத்துங்கள், அவர்களோடு நில்லுங்கள். அவர்களினாலேதான் அந்த நேரத்திலே ஏதாவது ஒன்று உதவ முடியும். ஆனால் கட்சி பார்க்காதீர்கள், எந்த விதமான கட்சி பாகங்களும் பார்க்காமலுக்கு உங்களோடு தோளோடு தோள் நிற்கக்கூடியவர்களோடு நீங்கள் பயணிக்க வேண்டும் என்று நான் இந்த இடத்திலே உங்களுடைய வினயமாக நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். உண்மையிலேயே இங்கே ஒரு நல்ல, நான் நினைக்கிறேன், இந்த கௌரவ விருந்தினர்கள் பட்டியலை பார்க்கிற பொழுது போதகர் என்ற ஒரு சமய நிறுவன தலைவர்களுடைய பெயர் இருக்கிறது. உண்மையாக வரவேற்கத்தக்க ஒன்று. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு அவசரமான ஒரு அறிவியல் வேகமாக வளர்ந்து வருகின்ற காலத்திலே எங்களுடைய இனம், எங்களுடைய இருப்புகளை மறந்து, எங்களுடைய பண்பாடுகளை, பழக்க வழக்கங்களை தூக்கி எறிந்து எந்தெந்த திசைகளுக்குள்ளே போகக்கூடாதோ அந்த திசைகளுக்குள்ளே இளைஞர்கள் போகிற பொழுது ஒரு சமூகத்திலே இத்தனை ஒரு மத நிறுவனங்களும் நின்று வழிபடுத்துகிறது என்றால் அதை விட பெரிய விடயம் ஒன்றும் கிடையாது. ஆகவே உங்களுக்கு நீங்கள் வணங்குகின்ற அந்த மதத்தினுடைய கடவுள் எப்பொழுதும் உங்களோடு துணையாக நிற்பார்கள். ஆகவே நல்லதை சிந்தியுங்கள், நல்ல வழிகளை தேடுங்கள். தெரியாவிட்டால் மற்றவர்களுக்கு வழி தெரிந்தவர்கள் சொல்லிக் கொடுங்கள். இன்றைக்கு உலகம் எப்படி மாறிவிட்டது என்றால், ஒரு காலத்திலே வழி சொல்லக்கூடியவர்கள் இருந்தார்கள், இன்றைக்கு வழி சொல்வதை விட பழி சொல்பவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள்.
இருக்கிறார்கள். ஆகவேதான் இந்த சமூக நிலையத்தினுடைய நிர்வாகத்தின் மீதும் இவர்கள் பேசுகிற பொழுது தெரிந்தது ஏராளமான பழிகளை அள்ளி கொட்டுகிறார்கள் என்று. இந்த தலைவருடைய இன்றைக்கு இந்த தலைவர் பேசிய ஒரு வார்த்தை எனக்கு மிக பிடித்தது. என்னவென்றால், ஒருவர் நிதானமாக சொன்னார், நான் அத்தனை ரூபா காசுகளையும் வெளிநாட்டிலே ஓவர் டைம் வேலை செய்து அந்த அனுப்பிய உள்ளத்துக்கு நன்றி சொல்லுகிற பொழுது சொன்னார், அதில் இருந்து ஒரு ரூபாவை நான் தவறாக செலவழித்தால் அது என் சந்ததியை தாக்கும், அது எனக்கு பழி என்று சொன்னார். நிச்சயமாக நான் அதைத்தான் விரும்புகிறேன். என்றால் உங்களுடைய கை வெறும் கையாக, சுத்தமான கையாக, சுத்தமான மனமாக இருந்தால் உங்களை நோக்கி தூர்வாரி துப்பப்படுகின்ற அந்த விமர்சனங்கள் எல்லாம் வெறும் தூசிகளாக பறந்து போகும். ஆகவே நீங்கள் ஒரு பொழுதும் நீங்கள் இதை நினைக்காதீர்கள். நான் என்னுடைய பதவி காலத்திலே அண்மையிலே நான் சிஎல்சியை சந்திக்கிற பொழுது கூட, நான் அவரோடு பேசுகிற பொழுது கூட சொன்னேன், சார் என்னுடைய கை வெறும் கையாக இருக்கிறது, என்னுடைய கை சுத்தமாக இருக்கிறது, என்னுடைய மடியிலே கனம் இல்லை. ஆகவே என்னுடைய பிரதேசத்தினுடைய பணிகளை வேகமாக செய்வதற்கு, பயம் இல்லாமல் செய்வதற்கு செயலாளர்களுக்கு உத்தரவு கொடுங்கள் என்று ஒரு செய்தியை சொன்னேன். நிச்சயமாக அது அவருக்கு மிக பிடித்தது. நான் அவரோடு பேசிவிட்டு வந்திருந்த பொழுது தானாக தொலைபேசி எடுத்து 60 லட்சம் ரூபாவுக்கு 3 வீதிகளை உடனடியாக தாருங்கள் என்று கேட்டார். 3 வீதிகள் கேட்ட பொழுது அதிலே ஒன்றை கட்டுடையிலே தான் நான் கொடுத்து இப்பொழுது நடைபெற இருக்கிறது. கேளங்காமம் அந்த குளத்துக்கு, அதுக்கு ஏனென்றால் எல்லா இடமும் நான் பறந்துபட்டு செய்து கொண்டிருக்கிறேன். அதில் ஒன்று நான் கட்டுடைக்குத்தான் கொடுத்தேன். இப்பொழுது நடைபெற இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் தூய்மையானவர்களாக, நல்ல எண்ணப்பாங்கோடு, நாங்கள் தூய கைகளோடு பயணிக்கிற பொழுது எல்லோரும் தானாக வந்து உதவுவார்கள். அதுதான் உங்களுக்கு நடந்திருக்கிறது. உங்களுடைய நல்ல மனதுக்கும் உங்களுடைய வெளிப்படையான அதுக்கும் அந்த தேசத்தில் இருக்கின்ற ஒரு அன்பர் 10 லட்சம் ரூபாவை தந்திருக்கிறார் என்றால் அது மிகப்பெரிய நேர்மைக்கு கிடைத்த பரிசு. நீங்கள் அஞ்சாதீர்கள். தூற்றுபவர்கள் எல்லாம் தூற்றி கொண்டு போகட்டும், அதை பற்றி பயப்படாதீர்கள். நீங்கள் ஓடுங்கள். இந்த நிர்வாகத்தை குழப்ப புது நிர்வாகம் தெரிவு செய்ய சொல்லி வந்த பொழுது நான் சரியான பதிலை, விளக்கத்தை அவர்களுக்கு நான் கொடுத்து விட்டேன். இதுக்கு நாங்கள் வரையில, நீங்கள் தொடக்குவியல் கூட்டுவியல் ஒரு வருஷத்துக்குள்ள, பிறகு திருப்பி அவரை பிடிக்கல என்று நீங்கள் இவரை மாத்தணுவியல், திருப்பி பொதுக்கூட்டம் போடுறது இல்ல எங்களுக்கு வேலை. ஒரு வருஷம் அது ஒரு வருஷம் தான் இருக்க வேணும். அது ஓடுதா இல்லையான்னு பார்க்க வேணும். ஊழல் இருக்குதா இல்லையான்றது நாங்கள் கண்டுபிடிப்போம். ஆகவே யாரும் பயப்பட தேவையில்லை. இந்த நிர்வாகம் இயங்கட்டும். அது அந்த வருடத்தை அந்த திகதியிலே தான் நான் கூட்டம் போடுவேன். இன்னொரு அரசியல் கட்சியினுடைய ஒரு அமைப்பாளர் கூட இன்னொருவருக்கு வெறுட்டி இருக்கிறார், இவர் இந்த கூட்டத்தை நடத்தாமல் இருக்கிறார், தவிசாளர் நான் ஒரு கை பார்க்கிறோம். இந்த மிரட்டலுக்கு எல்லாம் பயப்படுற தவிசாளர் நான் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நேர்மையாக இருக்க வேண்டும், நேர்மையாக இருக்க வேண்டும். வளர்ச்சியை ஒரு பொழுதும் தடுக்க கூடாது. ஆகவே மகாசன சமூக நிலையத்தினுடைய இந்த உறுப்பினர்கள் அந்த ஐயா சொன்னது போல மண்ணால மொழுகி, அந்த எண்ணம் மண்ணால கட்டி மொழுகி அந்த சனசமூக நிலையத்தை பெயர் போட்டு கொண்டு போய் பதிஞ்சு வங்கி புத்தகம் திறந்த அவர் சொன்ன அந்த கதை உண்மையா, அந்த நல்ல உள்ளம், அந்த எண்ணம் இந்த சமூகத்தை முன்னேற்ற வேண்டும் என்ற அந்த நல்ல உள்ளம் படைத்தவர்களால் என்ன காரியம் தொடக்கப்படுகிறதோ அது வளர்ந்து நிற்கும். நிச்சயமாக காலம் தாண்டி வளர்ந்து நிற்கும். ஆகவே இப்பொழுது நல்லவர்களுடைய கைகளிலே இந்த நிர்வாகம் கிடைத்திருக்கிறது. எல்லோரும் ஒன்றுபட்டு நின்று அவர்களோடு ஒத்தாசையாக இருங்கள் என்று இந்த இடத்திலே கூறிக்கொண்டு, என்னையும் பிரதம விருந்தினராக அழைத்து எனக்கு இந்த வாய்ப்பை தந்ததுக்கு நான் உண்மையிலேயே நன்றி சொல்லுகிறேன். அதிலும் இறுதியாக போக வேண்டியவர், ஆனால் இப்பொழுது நான் போக வேண்டும், விமான நிலையத்துக்கு போக வேண்டும். ஆகவே நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆகவே தொலைபேசி அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனாலேதான் விரைவாக எனக்கு விடுங்கள் என்ற அனுமதியை கேட்டு நான் இந்த இடத்திலே நான் குறுக்காக வந்திருக்கிறேன். அதற்கும் உங்களுக்கு மன்னிப்பு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.